கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பத்திரானாவுடைய பவுலிங் ஆக்ஷன் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய தலைவலியா முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கேவோட மெயின் பவுலரான இவ்ளோ கோடிக்கு ரீட்டைன் பண்ணியும் அவரை பிளேயிங் 11ல விளையாட வைக்க முடியுமாங்கிறதே ஒரு டவுட் தான். இந்த நிலைமையில சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன் என்ன இருக்கு? பத்திரானால மறுபடியும் கம்பேக் கொடுத்து கேம்குள்ள வர முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸோட மிக முக்கியமான ஒரு டெட் பவுலர் மதீஷா பத்திரானா கடந்த 2 வருஷமா கலக்கிட்டு இருக்காருங்க. அவர் இருந்தா டீம் வின் பண்ணியிருக்கு. லாஸ்ட் சீசன்ல ஆர்சிபி கூட மேட்ச் அதுக்கு முன்னாடி 2 மேட்சுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா மேபி இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம். பவுலிங் டீம் செமையா இருந்திருக்கும். கிளச்சனெல்லாம் உள்ள கொண்டு வந்து அவரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போய் டீமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அரைகுறையான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த வருஷம் தான் ஒரு புது ரூல் போட்டிருக்காங்களே, கண்டிப்பா கம்பல்சரி டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடி ஆகணுங்கிற மாதிரி சொன்ன உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அவ்வளோ குஷி. ஏன்னா பத்திரானா 14 மேட்சுமே இருப்பாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய ஃபார்மு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய லாஸ்ட் ஒரு 8 மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. 30 ரன்னு 40 ரன்னு அசால்ட்டாக கொடுக்குறாரு. அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது டோட்டலாக போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா அவருடைய பிசியோன்னு சொல்றதா இல்லை அவரை சொல்றதாங்கிற மாதிரியே ஒரு டவுட்டு. என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதீஷா பத்திரானா அவருடைய அக்யூரசி எல்லா சீசனுமே செமையா போட்டாரு. அந்த டெட் பவுலிங் ஆப்ஷன் செமையா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த சைட் ஆம் ரிலீஸ் தான். கிட்டத்தட்ட அவருடைய இடுப்புலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி அந்த இடத்துல ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த அளவு டிகிரி எல்லாம் சொல்லுவாங்க, அதில் மென்ஷன் பண்ணி பார்த்தா கூட கரெக்டான ஒரு அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட சிமிலரா மலிங்காவுடைய ஆக்ஷனும் இவருடைய ஆக்ஷனும் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ரிலீஸ் பண்றதுனால ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வரும். அது உண்மைதான். அந்த அளவுக்கு நீங்க லேட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், சைடுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்க பராமரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடவை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா இன்ஜுரிக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ 2-3 மாசம் இல்லை தடிச்சிடும். இந்த இன்ஜுரி கம்மி பண்ணலாம் அப்படிங்கறக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைட்ல ரிலீஸ் பண்றாரு இல்லையா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் லைட்டா மேல இருந்து ரிலீஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க இன்ஜுரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 to 60% மேல கம்மி பண்ண முடியும். அவ்வளவா அந்த ஸ்டெயின் அப்படிங்கிறது உங்களுடைய லேக் பகுதி அப்புறம் அந்த சைடு இந்த இடத்துல எல்லாம் விழுகாது அப்படிங்கிறதுனால மேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ரிலீஸ் பொசிஷன்ல இருந்து அவர் ரிலீஸ் பண்றதுனால அக்யூரசி பயங்கரமா மிஸ் ஆகுதுங்க. தாறுமாறா அவர் நெயில் பண்ணக்கூடிய யாக்கர் எல்லாமே ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆகுது, எங்கெங்கயோ போகுது. அந்த அக்யூரசி இல்ல, அந்த லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்டா இல்ல. பத்திரானாவாயா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜேஎஸ்கே டோர்னமெண்ட் சிஎஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது சிஎஸ்கே உடைய ஒரு டீம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, ஜோபக் சூப்பர் கிங்ஸ், அவங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அடி வாங்குறதுக்கு காரணமே அவங்களுடைய பவுலிங் யூனிட் தான். மதீஷா பத்திரானா தாங்க அதிகமா ரன் லீக் பண்றாரு. எல்லா மேட்சும் 40 45 அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இதை வந்துட்டு இவர் சரி பண்ணா மட்டும்தான் உள்ள வர முடியும்னு சொல்லியிருந்தோம். ரீசன்ட் டைம்ல பீடா கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஜேஎஸ்கேலயே வெளியில தாங்க குறை வைக்கிறாங்க, சிஎஸ்கேல எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஆக்ஷன் சரி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ஸ்டீபன் ஃபிளமிங் தான் அங்கேயே கோச்சா இருக்கு அப்படிங்கிறதுனால பத்திரானாவை இன்னும் நிறைய நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அவருடைய ஆக்ஷன் மாத்தணும், இல்லைன்னா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய தலைவலி. சரி ஓகே, பத்திரானா இல்லைன்னா யார் வந்துட்டு அடுத்த பேக்கப் ஆப்ஷன் அப்படின்னா நேதர்லாந்து எல்லிஸ் கண்டிப்பா 11ல ஆடி ஆகணும். ஏன்னா செமையா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் கேப்டனாவும் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த சீரீஸ் ஃபுல்லாமே கேப்டனா வின் பண்ணாரு இல்லையா ஹரிகேன்ஸ்க்காக, அந்த சீரீஸ் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 25 ரன் 30 ரன் 25 ரன் 30 ரன் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்கு. எக்கானமி மேக்ஸிமம் 7க்குள்ள வச்சிருக்காரு. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் இருந்திருக்காரு. 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி. பெருசாவும் இல்லாம ரொம்ப ஒவ்வொரு மேட்ச் வந்துட்டு இன்கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாம கன்சிஸ்டண்டா சூப்பரா பண்ணியிருக்காரு. நேதர்லாந்து எல்லிஸ் பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் ஜேமி ஓவர்டன்லாம் சொல்லலாம். ஜேமி ஓவர்டன் வந்துட்டு நிறைய ரன் லீக் பண்றாருங்க. விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாலும் ரன் லீக் பண்றாரு. ஆனா பத்திரானாக்கு பேக்கப் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வரப்போறது நேதர்லாந்து எல்லிஸா தான் இருக்கும். அவர் இறக்கிறதா ஒரே வழி சிஎஸ்கேக்கு. அதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷனும் கூட. தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பத்திரானாவை எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? டெட் பவுலருக்கு சிங்க மாதிரி இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்கே உடைய டெட் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான் சோடி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் தான். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.